நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டு காலத்தை செஞ்சு தரப்பட்டிருக்கிற நலத்திட்டங்களை விவரித்து சொல்லணும்னா நேரம் போதாது. 1,16,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுறாங்க. இந்த மாதத்திலிருந்து புதுசாக 1,48,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தரப்போகிறோம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டத்து மூலமாக இளைஞர்கள் அனைத்து வேலைகளையும் பெற தகுதி உள்ளவங்களாக உயர்த்தப்பட்டு வராங்க. புதுமை பெண் திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் படித்து கல்லூரி கல்விக்கு வரும் மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தரப்படுது. இதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக தரப்போகிறோம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு நேரடி பலன் கிடைக்கிற வகையில் நம்மளோட அரசு செயல்பட்டு வருது. திராவிட முன்னேற்றக் கழக அரசுனாலே சமூக நீதி அரசு. இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிற்படுத்தப்பட்டோருக்கு தனித்துறையை உருவாக்கினதே தலைவர் கலைஞர் தான். வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 20 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கின ஆட்சி திமுக ஆட்சி. பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு அதிகரித்த ஆட்சி திமுக ஆட்சி. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாக அறிவிச்சிருக்கிறோம். கழகம் வளர்த்த கொள்கை குன்றான கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருது. 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியான சமூக நீதி போராளிகளுக்கான நினைவகம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது 2ஐயும் சீக்கிரமே விழுப்புரத்தில் நான் திறந்து வைக்க இருக்கேன். கழக துணை பொதுச் செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினரான புகழேந்தி அவர்களும் இந்த மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமாக சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் உதயசூரியன். வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிப்பீர் உதயசூரியன்.